77வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். The Honorable Governor and the First Lady are exchanging their Republic Day greetings to all the responsible citizens who have come here to celebrate this beautiful day called Republic Day with limitation. We are honored by the presence of the Consul Generals representing various nations, strengthening the bonds of global friendship, representatives of various state associations, reflecting India's cultural mosaic, freedom fighters, the living symbols of our hard-earned liberty, and representatives from the press and media. 77வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரார் நமது செய்தியாளர் புவியரசன். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. 77வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சென்னை கிண்டியில் உள்ள குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம். இதில் முதல்வர், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நீதிபதிகள், மூத்த IAS, IPS அதிகாரிகள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் என பலரும் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குடியரசு தின விழாவில் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள கவர்னரிடம் இருந்து அரசியல் கட்சியினர் பலருக்கு அழைப்புதலானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதே போல கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி, பெஞ்சமின் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அது மட்டும் இல்லாமல் துணைத் தலைவர் கருணாகராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொறுத்தவரை GK வாசன், கட்சியின் தலைவர் GK வாசன், தேமுதிகவை பொறுத்தவரை தேமுதிகவின் பொருளாளர் LK சுதீஷ், புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம், புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் பாமகவின் கட்சியின் நிர்வாகிகள் என பலரும் பங்கெடுத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோமானால் சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பான பணிக்காக 2025ஆம் ஆண்டுக்கான தமிழக ஆளுநர் விருது என்பது தற்போது வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த தேநீர் விருந்தை பொறுத்தவரை மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள், அதாவது காங்கிரஸ், VTK, இடதுசாரிகள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக ஆகிய கட்சிகள் கவர்னரின் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருந்தாலும் கூட எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதில் பங்கெடுத்திருக்கிறது. அபிராமி, இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.